காணொளியை காணும் கண்களுக்கு கைகூப்பிய வணக்கங்கள். இந்த வீடியோவில் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா பருப்பு உருண்டை குழம்பு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு தேவையான பொருள்: கடலைப்பருப்பு 1 கப், பாசிப்பருப்பு 1 கப், துவரம்பருப்பு 1 கப், தக்காளி 2, சின்ன வெங்காயம் ஒரு 20 இல்லை 25 எடுத்து வச்சுக்கோங்க, கேரட் 2 இல்லாட்டி 3, தேங்காய், பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கோங்க. இதெல்லாம் நான் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ இந்த 3 பருப்பையும் ஒரு பாத்திரத்தில் போட்டு 1 கிளாஸ் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. 10 நிமிஷம் ஊறினா போதும். ஊறினதையும் கொஞ்சம் கரகரப்பாக அரைச்சி வச்சுக்கோங்க. புளி கொஞ்சம், நீங்கள் எவ்வளோ புளி குழம்புக்கு போடுவீங்களோ அந்த அளவு எடுத்துக்கோங்க. புளி நான் கொஞ்சம் நிறைய தான் போடுவேன், அதனால் நான் நிறைய வச்சுருக்கேன். இப்போ நல்லா கரகரப்பாக அரைச்சாச்சு. அதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. வெங்காயம், சின்ன வெங்காயம் எடுத்து சேர்த்துக்கோங்க. அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் உருண்டை பிடிக்க முடியும். தேங்காய் சில் ஒரு 3 சில்லு அளவு போட்டால் போதும். அதையும் நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ கேரட் ஒரு 2 கேரட் எடுத்துக்கிருக்கேன் நான். அதையும் நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. பெருசாக கட் பண்ணால் உருண்டை பிடிக்க வராது, நல்லா இருக்காது. 4 பச்சை மிளகா, அதையும் நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மிக்ஸ் பண்ணுறோம், நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை உருண்டை பிடிக்கலாம். உருண்டை உங்களுக்கு எப்படி, பெரிய உருண்டையாக இருந்தால் பெருசாக இது பண்ணிக்கோங்க. சின்ன உருண்டையாக, ரொம்ப சின்ன உருண்டையாக போட்டுறாதீங்க, குழம்புல கரைஞ்சிரும். இந்த அளவு உருண்டை போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ உருண்டை பிடிச்சாச்சு, குழம்பு வைக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க, எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சது, வெந்தயம் போடுறேன். நல்லா வெந்தயம் பொரியட்டும். நல்லா வெந்தயம் பொரிஞ்சிருச்சு. இப்போ வெங்காயத்தை போடலாம். வெங்காயத்தை போட்டுருங்க. சின்ன வெங்காயமே போடுங்க, அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு தான் நான் ஒரு 25 வெங்காயம் எடுத்து வச்சுக்கோங்கன்னு சொன்னேன். உருண்டைக்கு நம்ம வெங்காயம் போடணும், குழம்பு தாளிக்கிறதுக்கும் போடணும் இல்லையா. வெங்காயம் போட்டாச்சு. இப்போ கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இப்போ கருவேப்பிலையை போடுறோம். கருவேப்பிலை போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வந்துடுச்சு. இப்போ தக்காளியை போடுங்க. தக்காளி நல்லா எண்ணெயிலே மசியட்டும், நல்லா மசிஞ்சிடணும். தண்ணி ஆட் பண்ணிடாதீங்க, குழம்பு நல்லா இருக்காது. நல்லா எண்ணெயிலே வேகட்டும். மூடி வச்சுக்கோங்க ஒரு 5 நிமிஷம். நல்லா மசிஞ்சிருச்சு, நல்லா வெந்துருச்சு. இப்போ பொடியை ஆட் பண்ண போகிறோம். நான் புளி குழம்புக்குனே தனியாக பொடி அரைச்சி வச்சுருப்பேன், அந்த பொடி தான் போட போகிறேன். நீங்கள் உங்கள் வீட்டில் எந்த பொடி யூஸ் பண்ணுறீங்களோ அந்த பொடி போட்டுக்கோங்க. நான் 2 ஸ்பூன் பொடி போட்டிருக்கேன்.
உங்களுக்கு காரம் வேணும்னா மிளகாப்பொடியும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இதில் காரம் மிளகாப்பொடி எல்லாமே அரைச்சி தான் வச்சுருக்கேன், அதனால் 2 ஸ்பூன் மட்டும் போட்டிருக்கேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. கல் உப்பே போடுங்க, அப்போ தான் உடம்புக்கு ஆரோக்கியமாக இருக்கும். நல்லா மசாலா நல்லா எண்ணெயிலேயே கொஞ்சம் நேரம் வதங்கட்டும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். புளி கரைச்சி தண்ணி ஊற்றுங்க. நான் புளி ஆல்ரெடி கரைச்சி வச்சுருக்கேன், அது தண்ணி ஊற்றியாச்சு. ஒரு 10 நிமிஷம் விட்டிங்கன்னா குழம்பு கொதிச்சிடும். இப்படி நல்லா மலன்னு கொதிச்சதுக்கப்புறம் அந்த உருண்டை எடுத்து போடுங்க. ஒரு உருண்டையை எடுத்து பொறுமையாக போடுங்க. எல்லாத்தையும் அப்படியே போட்டிங்கன்னா உடஞ்சிரும். அது மாதிரி சின்ன சைஸ் உருண்டையாக போட்டிங்கனாலும் கொதிக்கிறதுக்கு கரைஞ்சி போயிடும். கொஞ்சம் இந்தளவு உருண்டை உருட்டி போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். உருண்டையை லாக்காக போடுங்க, போட்ட இடத்துல போட்டுறாதீங்க. உருண்டையை போட்டாச்சு. ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. கரண்டியை வச்சு கொஞ்சம் கிண்டி பாருங்கள், உருண்டை கீழே அடியில் பிடிச்சிருக்காது. நல்லா உருண்டை நல்லா கரையாமல் இருக்குது. இந்த ஷேப்லேயே உருண்டை போடுங்க, அப்போ தான் கரையாது. குழம்பு இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு. மேலே அப்படியே மல்லித்தழையை தூவி விட்டுருங்க. நாங்கள் சாப்பிட போகிறோம். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். எங்களோட வீடியோ தொடர்ந்து உங்களுக்கு வந்தடைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.